ஈரான் சம்பவம் மேல சம்பவம் பண்றாங்க. அதுவும் ஒன்னொன்னும் தரமான சம்பவமா இருக்கு. இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப ஒரு எக்ஸிபிஷன் வச்சுக்கிறாங்க. இந்த எக்ஸிபிஷன் எதுக்கானதுன்னா, ஈரானோட ராணுவத்தோட கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும் விதமா ஒரு எக்ஸிபிஷன். இந்த எக்ஸிபிஷன்ல குறிப்பா ஈரானோட நேவல் போர்ஸ், கடற்படைக்கு தேவைப்படக்கூடிய நேவல் ட்ரோன்களை டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இந்த ஈரானோட சாக்கெட் ட்ரோன்கள் பூந்து விளையாடிட்டு இருக்குது. இப்படி இருக்கும் இந்த சமயத்துல நேவல் ட்ரோன்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுவும் அடுக்கடுக்கா லைனா நிறைய வெரைட்டி வச்சுக்கிறாங்க ஈரான் ட்ரோன்கள். அங்க என்ன நடந்துச்சு, இந்த எக்ஸிபிஷன்ல என்னென்ன ட்ரோன்கள் டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க, அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் தெளிவா பார்க்கலாம். அது கூட இப்ப ஏன் ஈரான் இது போல எக்ஸிபிஷன் வச்சாங்க, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவா இந்த பதிவுல பாத்திரலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். உலகத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸஸ் இன்ஸ்டன்டா உங்களுக்கு வர்றது மட்டும் இல்லாம நம்ம சேனலும் அடுத்த கட்ட வளர்ச்சியடைய கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். ஈரானோட இந்த ஆர்மி கேப்பபிலிட்டி எக்ஸிபிஷன் டிசம்பர் 2ஆம் தேதி நடந்ததாகவும், இந்த எக்ஸிபிஷனுக்கு ஈரானோட நேவல் கமாண்டரும் ஈரானோட மேஜர் ஜெனரலான முசாவி அவர்களும் பேர் கொஞ்சம் கட்டாவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணதா சொல்லப்படுது. அது இவங்க முன்னாடி இந்த எக்ஸிபிஷன் நடந்திருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த எக்ஸிபிஷன்ல தான் பல வகையான நேவலுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸும் சில விஷயங்கள்லாம் டிஸ்பிளேல வச்சிருந்துக்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன வச்சுக்கிறாங்க அப்படின்றத லைனா பார்க்கலாம். இப்போ முதல் ட்ரோனா சாம்ராஸ் 4. இது ஒரு வீட்டால் ட்ரோன் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டால்னா ஒன்றும் இல்லை, வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங், அதாவது செங்குத்தா டேக் ஆஃப் ஆகி அப்படியே வந்து லேண்டிங் ஆகும். இதுதான் வந்து இந்த ட்ரோனோட ஸ்பெஷாலிட்டி. இதனால இந்த ட்ரோன்கள்னால ஈரானோட எந்த பகுதியிலிருந்து வேணாலும், இதுக்கு ரன்வே வேணும் அப்படி இப்படின்ல எதுவுமே இல்லை, எந்த பகுதியிலிருந்து வேணாலும் டேக் ஆஃப் ஆகலாம், லேண்டிங் ஆகலாம். இதை பத்தின தெளிவான ஸ்பெசிபிகேஷன் எங்கேயுமே இருக்காது, ஓப்பன் டொமைன்ல எல்லாம் இல்லை. பட் நம்ம லோக்கல் சோர்சஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வகையான ட்ரோன்கள் குறிப்பா ஈரானோட நேவலுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ட்ரோன். ஈரானோட நேவல் போர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த போர்க்கப்பல்லையும் இந்த ட்ரோன்கள்னால ஈஸியா ஆப்ரேட் ஆகும் வகையில டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இது ஒரு சர்வைலன்ஸ் ட்ரோன். இதனால 24 மணி நேரம் அப்படியே தொடர்ந்து பறந்துகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இதை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஆனா இது சர்வைலன்ஸ் ட்ரோன்றது தெரிஞ்சிட்டதுனால இது என்னெல்லாம் செய்யும். சர்வைலன்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல அடிக்கடி அமெரிக்காவோட கப்பல் நான் தான் பாஸ் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களை கண்காணிக்கிறதுக்காக இந்த ட்ரோன்களை பயன்படுத்தலாம். அப்படி கண்காணிக்கும் போது எதிரியோட போர்க்கப்பல்கள் நம்மளோட எல்லைக்குள்ள வந்துருச்சா, கடற்பகுதிக்குள்ள வந்துருச்சா அப்படிங்கறத ஈஸியா கண்காணிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த போர்க்கப்பல் இப்ப எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த லொகேஷனை வந்து ஈஸியா எடுத்து பேஸுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இதனால என்ன பண்ண முடியும்னா, முன்னாடி எல்லாம் ஒரு மிசைல விடுறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு கப்பல் இருக்கு, நிலையா ஒரு இடத்துல ஒரு கப்பல் நின்றுட்டு இருக்குன்னா அதை அடிக்கிறது ஈஸி. ஆனா ஒரு கப்பல் நகர்ந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மிசைலுக்கு ஒரு லொகேஷனை கொடுத்து அனுப்பி விட்டுருக்கோம். அது வந்து அங்க விழுகும்போது அந்த இடத்துல அந்த கப்பல் இருக்காது, ஏன்னா அந்த கப்பல் நகர்ந்துருக்கும் இல்லையா. இது போல நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய கப்பல்களை குறி வச்சு தாக்குறதுக்காக இன்ஸ்டன்டா இந்த ட்ரோன்கள் லொகேஷனை கொடுத்துட்டே இருக்கும். இந்த கப்பல் இந்த டைம்ல இங்க இருக்கு, இந்த டைம்ல இந்த பகுதியில போய் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற லொகேஷனையும் கணிச்சு, ஏஐலாம் இருக்கும்ல அதெல்லாம் கணிச்சு இமீடியட்டா பேஸுக்கு கொடுத்துரும். அதனால ஒரு க்ரூஸ் மிசைல் லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு கைடட் மிசைல லான்ச் பண்றாங்கன்னா, கைடட் க்ரூஸ் மிசைல் தான் ஒண்ணுதான், கைட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு அம்யூனிஷனை லான்ச் பண்ணாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆப்ரேட்டரா இருக்கட்டும் இல்ல கணினியே இருக்கட்டும், இந்த இடத்துல போய் விழுந்தா அந்த கப்பல் அடிக்க முடியும்னு துல்லியமா தாக்க முடியும். இதுக்கான பெனிஃபிட்ஸ் இந்த ட்ரோன்கள்னால ஈரானுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பழைய டைம்ல எல்லாம், இந்த பேர்ல் ஹார்பர் டைம்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா, இந்த ஜப்பான் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட போர்க்கப்பலை அமெரிக்காவோட ஒரு வீரர் இந்த பைலட் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, விமானத்துல பறந்துட்டு இருக்கும்போது, நான் பார்த்த டைம் 6 மணிக்கு, 6 மணிக்குள்ள இத்தனை நாட்டிக்கல் மைல்ல வந்து ஜப்பானோட போர்க்கப்பல் வந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற லொகேஷன் எடுத்துட்டா, அந்த ரீகானிசன் எந்த அளவுக்கு அந்த விமானியால பறக்க முடியுமோ, அந்த விமானம் பறக்க முடியுமோ அது வரைக்கும் பறந்து பின் தொடர்ந்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பேஸுக்கு போயிடுவாங்க. அந்த டைம்ல அமெரிக்க வீரர்கள் கணிப்பாங்க, இந்த டைம்ல இந்த கப்பல் இங்க இருக்குன்னா கண்டிப்பா இத்தனை டைரக்ஷன்ல இந்தந்த பகுதிக்கு போக முடியும், அப்ப நம்மளோட போர்ஸை இந்த டைம்ல அனுப்பிச்சோம்னா இந்த இடத்துல கப்பல் சிக்கிலும் தாக்கிடலாம் அப்படிங்கிறத சுயமா கணிச்சு அவங்களா விடணும். அதாவது பிளைண்டா கண் தெரியாம கண் கட்டி கடல் விட்டாங்க, காத்துல விட்டாமங்கள, அது போலதான் அவங்க வாட்டுக்கு போய் தேடி கிடைச்சதுன்னா தாக்குதல் பண்ண முடியலன்னா பண்ண முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ இந்த ட்ரோனை வந்து இதுதான் கப்பல் பின்தொடரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா
இது வாட்டுக்கு 24 மணி நேரத்துக்கு அந்த கப்பல் பின்னாடியே போயிட்டு இருக்கும். எப்படி நம்ம கேமரா முன்னாடி இருக்கும்போது அசஞ்சோம்னாலும் அந்த கேமரா அப்படியே நம்மளை ட்ராக் பண்ணுது, அது போல இந்த ட்ரோன்கள் ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். லொகேஷனை இன்ஸ்டன்டா பேஸுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இதனால தாக்கணும்னு நினைச்சாலும் தாக்கலாம், இல்ல நம்மளோட விமானப்படை ஏவுனோம் இல்ல கடற்படை ஏவுனாலும் துல்லியமா அந்த பகுதிக்கு கொண்டு போய் நிப்பாட்டி அந்த கப்பல்களை சுத்தி வளைக்க முடியும். இது போல பல விஷயங்களுக்கு இந்த ட்ரோன்கள் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அடுத்த ட்ரோன் இப்ப இமேஜ்ல நீங்க பாக்குறீங்களா, இது ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோன் சொல்லப்படுது. இத ஆர்ஓவின்னு சொல்றாங்க. இதோட பேர் கூட எக்ஸாக்டா தெரியல, இதை பத்தின மத்த எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஆனா இந்த ட்ரோன்களை கன்னி வெடிகளை அகற்றுறதுக்காக, கன்னி வெடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இப்போ ஈரானோட ஒரு போர்க்கப்பல் இருக்கு, அந்த போர்க்கப்பல்ல இருந்து இந்த ட்ரோனை வெளியிட்டுச்சுன்னா இந்த ட்ரோன் அப்படியே போய் இந்த போர்க்கப்பலுக்கு முன்னாடி ஏதாவது கன்னி வெடி இருக்கா, இந்த இடத்துல கன்னி வெடி இருக்கு வேற பக்கமா திரும்பி போங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கப்பலுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அப்படி இல்லையா, இந்த இடத்துல கன்னி வெடி இருக்கு நம்ம போய் அடிச்சு மோதிடுறேன் அப்படிங்கிறது போல இது போய் அடிச்சு மோதி கன்னி வெடியை அகற்றுறதுக்கான பணியிலும் ஈடுபடும் அப்படிங்கிறது போல சின்ன சுணுக்கு செய்தி கொடுத்துக்கிறாங்க. இதோட ஆப்ரேஷனல் ரேஞ்சு கெப்பாசிட்டி எதுவுமே பப்ளிக் சோர்சஸ்லயும் ஓப்பன் டொமைன்லயும் கிடைக்கல, லோக்கல் சோர்ஸும் கொடுக்கல. அதனால இதை பத்தின இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுத்த ட்ரோனுக்கு போயிடலாம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ட்ரோன் கிரேஸ் கார் மாதிரி இருக்குதா, ரொம்ப வேகமா போறதுக்காக வடிவமைச்சிருப்பாங்க போல இருக்குது. இதுவும் ஒரு சர்ஃபேஸ் விசல் ட்ரோன் தான். இதை சாகி ட்ரோன் எப்படி காமிகாசி ட்ரோனா பயன்படுத்துதா, அதே போல இது ஒரு காமிகாசி ட்ரோன். எதிரியோட ஒரு வார்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது இது போல சப்மரைன் ட்ரோன் அது போல ஏதோ ஒரு ட்ரோனை பார்த்தா இது போய் துல்லியமா தாக்கி அளிக்கும் அப்படிங்கிறது போல தான் சொல்லிக்கிறாங்க. மற்றபடி எந்த ஒரு டீட்டெயிலும் ஓப்பன் டோர்ல கொடுக்கல. கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அடுத்த பதிவுல இல்ல லோக்கல் சோர்ஸ் கிட்டே கேட்டு அடுத்த பதிவுல அப்டேட்ஸா பாத்துருவோம். இது கூடவே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸா இருக்கட்டும், சில இந்த ராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய நேவிக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஓகே. இப்போ ஒரு கேள்வி வந்திருக்குதா, இப்ப ஏன் இந்த எக்ஸிபிஷன் ஈரான் நடத்தி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருதா. இதுக்கான விளக்கம் ஈரான் தரப்புல இருந்து தரலனாலும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குதோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கா புரியும் இல்லையா, அப்படி என்னென்னலாம் நடந்துருச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல நவம்பர் 27ஆம் தேதி ஈரான் ஒரு புது போர்க்கப்பலை வந்து அவங்களோட நேவியில வந்து சேர்த்துறாங்க. ஷிப் செரிமனி நடத்தினாங்க. அது நடத்தி ஷிப்பை சேர்த்தும் போது அந்த ஷிப் ஒரு டெஸ்ட்ராயர் வகையை சேர்ந்தது அப்படின்னு இஸ்ரேலோட மீடியாலாம் சொல்றாங்க. ஆனா நார்மலா ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கிற மீடியால எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு லைட் ஃப்ரிகேட் இல்ல கோவர்ட் வகை அப்படிங்கிறாங்க. எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். அந்த வார்ஷிப்னால சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல லான்ச் பண்ண முடியும், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல லான்ச் பண்ண முடியும், இந்த சப்மரைன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை அழிக்கிறதுக்காக டார்பிடோஸையும் லான்ச் பண்ண முடியும். அது போக நேவல் கன்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே அந்த வார்ஷிப்ல இருக்கு. அது கூட ஈரான் ஒரு புது ட்ரோனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதான லான்ச்சஸ் எல்லாம் வச்சு இந்த ட்ரோனை இந்த வார்ஷிப் வந்து லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற போலையும் சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்த பதிவு நம்ம தெளிவா பார்ப்போம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஈரான் இது போல ஒரு வார்ஷிப்பை லான்ச் பண்ணோடனே அமெரிக்காவோட போர்க்கப்பல் தான் அந்த பக்கம் டான்ஸ் ஆடிட்டே இருக்குமே. இந்த பெர்ஷியன் கல்ஃப் பகுதியா இந்த சவுதி அரேபியாவோட கடற்பகுதியிலையும் ஈரானோட கடற்பகுதி அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது வழக்கம் தான். அந்த சமயத்துல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஒரு ட்ரோனை இறக்கி விட்டு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க. அது ஒரு நேவல் ட்ரோன் தான், நேவல் சர்ஃபேஸ் விசல். அந்த ட்ரோன்ல இருந்து ஒரு ட்ரோனை லான்ச் பண்றாங்க அமெரிக்கா. அந்த ட்ரோனும் போய் எக்ஸாக்டா துல்லியமா டார்கெட் அளிக்குது. அதோட வீடியோ பதிவுல வந்திருந்தது. இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஈரான் அமைதியா இருப்பாங்களா, ஏன்னா அவங்களோட கடற்பரப்பு அந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னு பாக்கணுமா இல்லையா, அதனால அவங்களோட மொஹிஜிர் ட்ரோன் இருக்கா அதை எடுத்து விட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க என்னென்னு. இதுக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வச்சாங்க, எங்களை உளவு பார்த்துட்டு இருக்குது ஈரான் அப்படிங்கிறது போல. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தம்பி எங்க கிட்ட இருக்குது, நாங்களும் தயாரா தான் இருக்கிறோம், எல்லா ஐட்டமும் குறைவில்லாம இருக்குதுப்பா, வா பாத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அமைதியா போயிரு அப்படிங்கிறதுக்காக சொல்லாம சொல்றதுக்கு இந்த எஜிபிஷன் வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.